தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி என்னவென்றால், சென்னை முதல் திருத்தணி செல்லும் மின்சார ரயிலில் போதையில் சென்ற 4 தமிழக இளைஞர்கள் வடமாநில இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று அவரை கொடூரமாக தாக்கி அதனை வீடியோவாக பதிவேற்றிய சம்பவம் இப்போது தமிழகத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கியது. அதை பற்றிய கூடுதலான தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபனை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் பார்த்திபன். வணக்கம் கார்த்திக். சென்னை டு திருத்தணி மின்சார ரயிலில் கஞ்சா போட்டுக்கொண்டு கொடூர போதையில் சென்ற 17 வயது நிரம்பிய 4 சிறுவர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகத்திற்காக வடமாநில இளைஞர் ஒருவரை கத்தியை காட்டு மிரட்டி ரீல்ஸ் எடுத்துள்ளார்கள். ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள், தயவு செய்து அமைதியாக இருங்கள் என்று அந்த சிறுவர்களை தடுத்து கொண்டிருந்த வடமாநில இளைஞர் ஒருவரை குறிவைத்து அவர் ரயிலில் இருந்து இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை குண்டுகட்டாக கடத்தி சென்று ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இருந்த ஆளாதரவற்ற இடத்தில் அந்த சிறுவர்கள் சரமாரியாக அவரை மாறி மாறி தாக்கியுள்ளார்கள். இதனை வீடியோவாக எடுத்து அவர்களே சமூக வலைத்தளத்தில் பரப்பிவிட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்கள். கொடூரமாக வெட்டுப்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த வடமாநில இளைஞர். இது குறித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த 4 சிறுவர்களை கைது செய்தார்கள். 18 வயது கூட ஆகாத 17 வயது சிறுவர்கள் இப்படிப்பட்ட கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிருப்பது தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பதிவேற்றம் செய்வதற்காக இந்த கொடூர சம்பவத்தை செய்த 4 இளஞ்சிறார்களை இளையர் நீதிக்குழு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதில் 3 இளஞ்சிறார்கள் செங்கல்பட்டில் உள்ள பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஒரு சட்டத்திற்கு முரண்பட்ட இளஞ்சிறாருக்கு இளையர் நீதிக்குழுவால் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இளஞ்சிறார்கள் மீது சட்டப்படி தகுந்த மற்றும் உடனடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கின் விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பள்ளிகளில் படிக்கும் சிறுவர்கள் கையிலே இப்படி போதைப் பொருட்கள் சென்றடைவதே இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களுக்கு முக்கியமான காரணங்களாகும். அதே போல கத்தி, அரிவாள், துப்பாக்கி போன்ற ஆயுதங்களையும் சிகரெட், பீடி, மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களையும் மையமாக வைத்து எடுக்கப்படும் திரைப்படங்களும் இப்படிப்பட்ட வன்முறை சமூகத்தை உருவாக்குகிறது என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்.